இப்ப இந்த டிராவல் டிவைஸை பொறுத்த வரைக்கும் ஜாக்சன் 140ல 3.5 லிட்டர்ஸ் இது கெப்பாசிட்டி ஈஸ்ட் சைடு. இதுக்கு இந்த ஜிஎல் கிரேட்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். இது வந்து ஏபி ஜிஎல் 5 கேட்டகரியில ஜிஎல் 4ல ஜிஎல் 5 அதுதான். அது 85W140 அதுதான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஏன்னா அது வந்து ஹை டார்க்கு லோ ஸ்பீடு உள்ள கியர்ஸ்க்கு நம்ம எஸ்கவேட்டருக்கு அந்த ஆயில் தான் வந்து ரெக்கமெண்டடு. எங்க கிடைச்சாலும் சரிதான், அந்த எந்த பிராண்டாலும் பரவாயில்ல. ஆனா அதே மாதிரி 85W140 அதையே நம்ம யூஸ் பண்றது பெட்டரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நம்ம டிராவல் டிவைஸ் ரெண்டு சைடுமே ஆயில் ரீப்ளேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் சிஸ்டம் ஸ்விங் டிவைஸ் இருக்கு. அதுக்கு அப்புறம் அடுத்து கன்ஸ்ட்ரக்டிவா அடுத்த உங்களை எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க இப்ப எடுத்தாச்சு. அவுட்டர் ஃபில்டர் ஃபுல்லா சோக் ஆயிருச்சு. இது வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய டைமுங்க. ஆக்சுவலாவே இன்னர் வந்து நாட் ரெக்கமெண்டட் ஃபார் கிளீனிங். அவுட்டர் மட்டும் தான். அந்த அவுட்டர் பாத்தீங்களா இந்த அளவுக்குலாம் சோக் ஆகக்கூடாது. இதெல்லாம் ஆச்சுன்னா இமிடியேட்டா அது வந்து எப்படியா இருந்தாலுமே உங்களுக்கு பைபாஸ் ஆயிரும். பேப்பர் பிச்சிரு கூட உங்களுக்கு என்ஜின் போயிடும். என்ஜின் ஏன்னா இது மிட்சுபிஷி என்ஜின், இதெல்லாம் பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, கிடைக்காது. ஒன்ஸ் ஓவராலிங் வந்துருச்சுன்னா நீங்க எங்க வெளியில கொடுத்து பண்ணாலும் சரி, கம்பெனிலே பண்ணாலும் சரி, அடுத்த விஷயம் அது லைஃப் கொடுக்காது என்ஜின். இதுல எல்லாம் பாக்காதீங்க. இது இவங்க லோக்கல் ஃபில்டர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 2500 தான் வரும். இருந்ததுனாலுமே அது ஒரு பெரிய காஸ்ட் இல்ல. நீங்க லோக்கல் யூஸ் பண்ண வேணாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா லோக்கல் யூஸ் பண்ணா சீக்கிரம் ப்ரீமெச்சூர் ஃபெயிலியர் வரும். அப்ப வந்து நீங்க ரொம்ப அவேரா இருக்கணும். அவேரா இருந்து இந்த ஃபில்டரை மாத்துறதுக்கு நீங்க தான் ஒரு லாக் புக் மெயின்டைன் பண்ணி 1000 ஹவர் ஓட்டிங்கன்னா கம்பெனி இது வந்து ஒரு 500 ஹவர்ல நீங்க மாத்துற மாதிரி ஒரு பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ்ல கொண்டு வந்துருங்க. பாருங்க இவ்வளவு ஜோக் ஆயிருச்சு. இதை வந்து நீங்க டைம் பீங் வேணா கிளீனிங் பண்ணி போடலாம். பட் அதுவே வந்து ரொம்ப லாங் லைஃப் கொடுக்காது. ஃபில்டரை மாத்துறதுக்கு நீங்க ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி கண்டிஷன் வந்துச்சுன்னா ஹைட்ராலிக் ஆயில் ட்ரெயின் பண்ணியாச்சுங்க. இதில் பாருங்க ஒரு மேசிவான ஒரு ஃபால்ட் அப்சர்வ் பண்ணுறேன். என்னன்னா இது ஆல்ரெடி ஆயில் டாப் அப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெயினரை வந்து கரெக்டாக போர்ட்டில் வைக்காம சும்மா என்னென்ன ஃப்ரீயாக கிடக்குது. இதுக்கும் சக்ஷன் போர்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை, இப்படி கிடக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது 80 மைக்ரான் வந்து உங்களுக்கு சக்ஷன் செயினோட கெப்பாசிட்டி, ஃபில்டரிங் கெப்பாசிட்டி. இப்போ இது சும்மா அப்படியே கிடக்கிறதால இதில் என்ன கம்ப்ளைண்ட் வரும்னு கேட்டிங்கன்னா ஃபில்டரே ஆகாமல் ஆயில் உள்ளுக்குள்ளே பம்புக்குள்ளே போகுது. அது வந்து இமிடியேட்டாக ப்ரீமெச்சூர் ஃபெயிலியர் ஆஃப் பம்பு கொண்டு போய் விட்டுரும். இந்த மாதிரி தவறுகள் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணிடுங்க. தெரியலனாலும் அட்லீஸ்ட் இனிமேட்டாச்சும் இது மாதிரி தவறுகள் பண்ணாமல் பார்த்துக்குங்க. அது தெரியாதவங்க பண்ணக்கூடாது. இல்லை சரியான டெக்னீஷியனை வச்சு பண்ண கற்றுக்குங்க.